தைலாபுர இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ இந்த அன்புமணி மற்றும் ராமதாஸ் அவர்களுடைய சந்திப்பானது நடைபெற்று வருது. இந்த சந்திப்புக்கு அப்புறமா உட்கட்சி பூசல் முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? வணக்கங்க. எங்க கட்சியில உட்கட்சி பூசல் எதுவுமே இல்லையே. நீங்களா ஊடகங்களா உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தானே தவிர உட்கட்சி பூசல் எதுவும் இல்லைங்க. ஐயா இன்னைக்கு ஒரு தந்தையாகவும் பாட்டாளி மக்கள் நிறுவனமாகவும் இன்றைக்கு சந்திப்பதற்காக எங்க அண்ணன் அன்புமணி அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். இந்த நாளை நான் மற்ற மகிழ்ச்சியான நாளாக பார்க்கிறோம். இது தவிர வேற என்ன செய்தி சொல்றது என்ன இருக்குங்க? ரொம்ப மகிழ்ச்சி, உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சியில இருக்கிறோம். சார், இந்த சந்திப்புக்கு அப்புறமா இருவரும் சேர்ந்து கூட்டா செய்தியாளர்களை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த செய்தியாளர் சந்திப்புல சொல்லுங்க சார். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. இல்ல சார், இந்த சந்திப்புக்கு அப்புறமா ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவரும் கூட்டா செய்தியாளர்களை சந்திப்பாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறதே சார். சந்திப்பாங்களா? அப்படி சந்திச்சா என்னென்ன முக்கியமான ஏதாவது தகவல் வெளிவர வாய்ப்பு இருக்கா? நான் சொல்லுவது என்னன்னா, இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி அவர்களும் கட்சியினுடைய தலைவர்கள் என்பதை தாண்டி தந்தை மகன், இதை ஒரு பெரிய ஒரு சிறப்பு செய்தியா போடுறதுங்கிறது ரொம்ப ஒரு சங்கடமான சூழல். உறுதியாக இன்றைக்கு தைலாபுரம் தோட்டத்திற்கு என்னுடைய ஐயாவை சந்திக்க சென்னை வருகின்றிருக்கிறார்கள். முடிந்த பிறகு சந்திப்பார்கள் என்று நம்புகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே அங்கதான் இருக்கீங்க, செய்தியாளர்கள் அங்கதான் இருக்காங்க, பார்க்க போறோம். ஹலோ சார், இப்போ இந்த சந்திப்புல யாரெல்லாம் கலந்துட்டாங்க சார்? ஏன்னா பாமகவோட மூத்த நிர்வாகிகள் தான் இந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு காரணம் அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கு. யாரெல்லாம் இந்த சந்திப்புல கலந்துகிட்டா? நான் தான் மீண்டும் சொல்றேன், மருத்துவர் ஐயா அவர்களும் சின்னையா அவர்களும் கட்சியினுடைய தலைவர்கள் என்பதை தாண்டி தந்தை மகன், இதுக்கு போய் யாரு குறுக்கணிக்கணும்? ஐயா சின்னையா சந்திக்கிறாங்க, எங்க அம்மா இருக்காங்க, அவங்க எல்லாம் இது ஒரு குடும்ப ரீதியான சந்திப்பு. சந்தித்து முடித்த பிறகு உங்களை சந்திப்பார். ஓகே சார், இப்போ நீங்க சொல்றது பார்க்கும்போது இது வெறும் தந்தை மகன் பிரச்சனை தான், இதை ஒரு பெருசா கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. ஒண்ணுமே இல்லைங்க, இது பிரச்சனையே இல்லைங்கம்மா, பிரச்சனையே இல்லை. எல்லாமே ஒரு சுமூகமாயிடுச்சு. இன்றிலிருந்து இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். நிச்சயமா சார், நிச்சயமா. இப்போ பிரச்சனை இல்லை, இது கண்டிப்பா முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி சார், இணைப்புல வந்ததற்கு நன்றி. நன்றி.